ஹல்லேலூயா. இயேசப்பா ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சும்மா பேர் கிறிஸ்தவனா இருக்காதீங்க. சொல்லுங்க, பேர் கிறிஸ்தவனா இருக்காதீங்க. கூட்டத்துக்கு மட்டும் வந்து போகாதீங்க. பேதுரு கேட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்திருக்கோமே, எங்களுக்கு என்ன? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, ஆண்டவர் மட்டும் இதை திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு. உங்களெல்லாம் ரச்சித்து கூட்டு வந்திருக்கனே, உங்களால என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. நம்மளால பிரயோஜனம் இருக்கணும், பரலோகத்துக்கு பலன் இருக்கணும், ஏதாவது அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு நம்பராவது இருக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு நம்பராவது அக்கௌண்ட்ல இருக்கணும். எந்த அக்கௌண்ட்ல? பேங்க் அக்கௌண்ட்லயா? அல்லேலூயா. பலருடைய பேங்க் அக்கௌண்ட் நல்ல செழிப்பா தான் இருக்கு, அந்த அக்கௌண்ட் பாவம் பரிதாபத்துல இருக்கு, மைனஸ்ல போகுது. பலருக்கும் எதுல போகுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ற ஆளையும் கெடுத்து விடுறது. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் அறிந்து கொண்டவர்கள். இங்க புதிய ஏற்பாட்டுல ஆதி திருச்சபையினுடைய மேன்மை என்னன்னா, அங்க விசுவாசிகளே இல்லை. விசுவாசிகள் எல்லாரும் ஊழியர்களாய் மாறினார்கள். என்னவா மாறினாங்க? விசுவாசிகள் எல்லாம் எப்படி மாறினாங்க? இன்னைக்கு 50 வருஷம் ஆனாலும் விசுவாசி எல்லாம் எப்படித்தான் இருக்கு? பக்கத்துல பாச்சுங்க, ரொம்ப பெருமையான விஷயம் பார்த்துக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அளவின்படியே ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபை எப்படி செயல்பட்டுச்சுன்னா, விசுவாசிகளா வந்தவங்க, உங்களுக்கு தெரியுமா ஆக்கிலா பிரிசில்லா தெரியுமா? தெரியுமா? அவங்க யாருன்னா பவுலுடைய பிலீவர்ஸ். யாரு? பவுலுடைய பிலீவர்ஸ். பிலீவர்ஸா இருந்தவங்க வெறும் 3 வருஷத்துல என்னவானாங்க தெரியுமா? ஒரு பட்டணத்துல தனியா இருந்து ஊழியம் செய்யற அளவுக்கு. எப்படி? நம்ம காட்டேஜ் கூட்டத்துல ஒரு சாட்சி சொல்லுங்கன்னாலே முழுங்கி எச்சி எல்லாம் முழுங்கி வெளியில துப்பி, எதுல சொல்றதுக்கு? காட்டேஜ்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வளரணும், வளரணும். ஏசிக்குள்ள உட்காந்துட்டே போயிடக்கூடாது. இல்ல உங்களை சொல்லல, எங்க ஊர்ல ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது. சரி, ஒரு வசனத்தை படிப்போமா? அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னா, ஒரு விபச்சாரக்காரனை குறிச்சு, ஒரு கொலைகாரனை குறிச்சு மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா, இவன் என் இருதயத்துக்கு. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிச்சோன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா அவர் நல்லா ஜெபிப்பாரு, வேதத்துல ராத்திரியும் பகலும் அவர் தியானத்திலே இருந்தாரு, ஆராதிப்பாரு, நல்ல பாட்டு படிச்சாரு, அதனால ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவர்னா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் இருதயத்துக்கு இவனை ஏற்றவனாக கண்டேன். ஏன்? எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்வான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? ஆண்டவர் இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல ஒரு சிலரை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர்னு சொல்ல மாட்டேன், பலரையும், ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். என்ன கூட்டம் தெரியுமா? ஜெபிக்கிற கூட்டம்லாம் நிறைய இருக்கு, பைபிள் படிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு, உட்கார்ந்து 24 மணி நேரம் 12 மணி நேரம் கேட்ல நின்று ஜெபிக்கிற ஆளெல்லாம் நிறைய இருக்கு. தெய்வம் யாரை தேடுறாருன்னா, அவர் இருதயத்துல தோணுன விஷயத்தை பூமியில எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு டீமை தேடுறாரு. பக்கத்துல பாத்துங்க, எக்ஸிகியூஷன், செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறவர்கள். எதற்கு கொண்டு வருகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெப செயல்பாடா மாறுமா? மாறாது. வேத வாசிப்பு செயல்பாடா மாறுமா? மாறாது. அது என்ன செய்யும்னா, செயல்பாட்டுக்கு நம்மளை ஊந்தி தள்ளுகிற சக்தியை தவிர அது செயல்படாது.
யாரு செயல்படணும் தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்தை உள்ள வாங்கி அவருடைய பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு காலை வெளியில எடுத்து நடக்கணும், வாயை திறந்து பேசணும், கைகளை வைத்து டிராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கிரியை செய்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறார்னா தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய். ஒரு காரியத்தை சொல்லட்டா, சாமுவேல் அவ்வளவு நல்ல தேவ மனுஷன், அவனை பார்த்து கூட இந்த வசனத்தை சொல்லல தெய்வம். தீர்க்கதரிசி யார் அபிஷேகம் பண்ணது? தாவீது அபிஷேகம் பண்ண கேரக்டர் யாருதான்? சாமுவேல். சாமுவேலை பத்தி இவன் இதயத்துக்கு ஏத்தவன் அப்படிலாம் சொல்லல. ஆனா இந்த கேரக்டரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன். ஏன் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நெக்ஸ்ட் மினிட் ஒரு ஆளை கூப்பிட்டா போதும். யாரு? ஆபீஸ்ல யாருக்கு தெரியுமா பயங்கர பேர் இருக்கும்? பேசிக்கிட்டே இருக்கிறவன் இல்ல, சொல்ற காரியத்தை பட்டு 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 பட்டுன்னு எக்ஸிகியூஷனுக்கு கொண்டு வர ஆளை தான் ஆபீஸ்ல எல்லாருமே விரும்புவாங்க. உண்மைதானே? பரலோகம் அதை விட பெரிய ஆபீஸ். சொல்ற காரியத்தை பூட்டி பூட்டி வைக்கிறது இல்ல, சொல்ற காரியத்தை தாமதிக்கிறது இல்ல, சொல்ற காரியத்தை செயல்படுத்துகிறவர்கள். என் சித்தத்தை எல்லாம் செய்வா. இதை படிக்கும் போது ஏன் இருதயம் ரொம்ப வாஞ்சிக்குது, சில வேளைகள்ல வெக்கப்படுது. ஏன் வெக்கப்படுது தெரியுமா? ஐயா, நீங்க இதை சொல்லியும் நான் அதை என்ன செய்யல, நீங்க இதை சொல்லியும் நான் தாமதிக்கிறேன், நீங்க சொல்லியும் சாக்கு போக்கு சொல்றேன், நீங்க சொல்லியும் ஆண்டவர் ஐயோ நொந்து போறார் மகன். என்னப்பா இது? சொன்ன ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவான், ஜெபிக்கிறான். உடனே என்ன செய்யறான் சொல்லுங்க? நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்றான் ஐயா, நல்லா உட்கார்ந்து பைபிள் படிக்கிறான் ஐயா. செயல்பாட்டுக்கு வரவே நல்லா கவனிக்கணும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் யாரு? இந்த தாவீது. தெய்வம் சும்மா ஒருத்தர் ஒரு மனுஷனை உயர்த்திறது இல்ல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டரை கூட்டிட்டு வந்து கிளீன்லாம் பண்ணி சுத்தமாக்கி, ஆடு மேய்ச்சவன் என்ன பெர்ஃபியூம் போட்டு வெர்சாசி பெர்ஃபியூம் போட்டா வருவாரு? இல்ல. நாத்தம் பிடிச்ச ஒரு கேரக்டரை எடுத்து சுத்தம் பண்ணி ராஜாவா உட்கார வச்சது எதுக்கு தெரியுமா? ராஜாவோட வேலையை செய்யறதுக்கு இல்ல. ராஜா அரியணையில போய் உட்கார்ந்த உடனே ராஜாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் தான். என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கணும், சட்டதிட்டங்கள் படிக்கணும், எப்படி எப்படிலாம் மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், எல்லாமே ராஜாவினுடைய எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட வந்துருச்சு சார். ஆனா தெய்வம் சொல்றதை செய்யறதுக்கு தான் ராஜாவை உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை இன்ஜினியரா மாத்தி இருக்கிறாரா? இன்ஜினியர் வேலை பார்க்கறதுக்கு இல்ல, தெய்வ வேலை பார்க்கறதுக்கு. உங்களை டாக்டரா மாத்தி இருக்கிறாரா? டாக்டர் வேலை பார்க்கறதுக்கு இல்ல, தெய்வ வேலையை பார்க்கறதுக்கு. உங்களை கர்த்தர் நல்ல பொசிஷன்ல தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரா? உங்க வேலையை பார்க்கறதுக்கு இல்ல, தெய்வ வேலையை பார்க்கறதுக்கு. ஐயா தாவீதே குப்பையில இருந்த உடனே தூக்கி ராஜாவின் சிங்காசனத்துல கெத்தா உட்கார வச்சேன்ல, எதுக்கு தெரியுமா? ராஜாவினுடைய டியூட்டியை செய்யறதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதுக்கு. கர்த்தர் சில வேலைகளை நம்ம கையில பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பு நம்ம தகுதிக்கு மிஞ்சி இருக்கு, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மிஞ்சி இருக்கு. நம்மளுக்கு அதுக்கு தகுதியே இல்லைன்னு தெரியுது. ஸ்டில் அவர் நம்மளை நம்பி கொடுக்கிறாரு. ரீசன் என்ன தெரியுமா? நீங்க அந்த ரோலை செய்யணும்னு இல்ல, கர்த்தர் சொல்றதை செய்யறதுக்கு. நான் பிரசங்கியார ஆனதுனால, பிரசங்கம் பண்ண தெரியறதுனால, வசனம் ஒரு 4-5 தெரியறதுனால சும்மா எந்த மேடையிலும் நின்னு பிரசங்கிச்சிட கூடாது. சாம உன்னைய பிரசங்கியாரா மாத்துனது பிரசங்கிக்கிறதுக்கு இல்ல, நான் சொன்னதை செய்யறதுக்கு. அல்லேலூயா. பிரசங்கியார் ஆன உடனே சாமுக்கு என்ன புத்தி வந்துருச்சுன்னா, இனிமே நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரசங்கம் பண்ணணும். இனி அடி தீயா ஒரு தாட்ஸ் அப்படியே எல்லாரும் வாவ்னு சொல்லணும். அதுக்கு இல்ல. பிரசங்கியாரா மாத்திருக்காருன்னா எதுக்குன்னா அவர் வேலையை செய்யறதுக்கு, அவர் சொல்றதுக்கு. எரேமியா கிட்ட ஆண்டவர் பேசும்போது லட்டு வார்த்தை ஒண்ணுமே சொல்லல. அவன் பேசினாலே கள்ளத்துக்கு தான் எறிவாங்க. சொல்லும் போது என்னதான் சொல்லி அனுப்புறாருன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரா? தம்பி, நீ போய் நல்ல என்னுடைய வார்த்தைகளை புசிச்சு ரசிச்சு ருசிச்சு வைத்த குடலைகள்லாம் நிரப்பி போய் நல்ல இன்ட்ரோடக்ஷன்லாம் பக்காவா இருக்கு, போய் அவங்க கிட்ட பேசு. ஓகே ஆண்டவரே, அவன் உன்னை கல்ல கொண்டு எறி வாங்குறாரு. ஆண்டவரே, இன்ட்ரோடக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, போஸ்டிங் எல்லாம் போட்டாச்சு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கல்ல கொண்டு. பவுல ஆசீர்வதிக்கும் போது தேவ மனுஷன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே பவுல் கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்? தம்பி, நீ சீக்கிரத்தில் ஒரு ஜெட்டு வாங்குவ,
சீக்கிரத்துல வந்து கடல் தாண்டி போவ, சீக்கிரத்துல அப்படியாக்கும் இப்படியாக்கும், ரோல்ஸ் ராய்ஸ் வீட்டுல வந்து நிக்கும் தம்பி, நீ ஊழியத்துக்கு வந்தான்னு சொல்லல. என்ன சொல்றாருன்னா, அவன் எப்படியெல்லாம் எந்தெந்த தெருலாம் அடி வாங்குவான்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வாங்குறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சீக்கிரம் இருதயத்துக்கு ஏத்ததா மாறணும்னா என்ன சொன்னாலும் செய்கிற இருதயம் வேணும். வேதனையோட அந்த வசனத்தை நான் பேசுறேன், சரியா? எல்லா சர்ச்சும் தான் மோஸ்ட்லி நல்லா அழகா வரீங்க, அழகா உட்கார்ந்துட்டு போறீங்க, வருஷத்துக்கு ஒரு 2 சேரை உடைச்சிடுறீங்க. உங்க ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் வாயில இருந்து வர மாட்டேங்குது. தெய்வம் என்ன நினைக்கிறாரு, என் வாழ்க்கையை என்ன பர்பஸ்ல வச்சிருக்கிறாரு, எதை நோக்கி என் வாழ்க்கை, அந்த தேடுதல் கூட உங்க இருதயத்துல இல்லை. ரொம்ப வேதனையோட சொல்றேன் ஐயா. We are not at all a Christian. We are not at all Christians. No. ஏன் பைபிள் இயேசு அழகா சொல்ற, காலையில கூட சொன்னேன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவே இல்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற ஆள் யார் தெரியுமா? சண்டே கிறிஸ்டியன்ஸ். பக்கத்துல போய் சொல்லுங்க, உங்களை சொல்லல, கைய பிடிங்க, சீக்கிரம் போயிருவேன், ராத்திரி போயிருவேன். நானு உங்களை சொல்லல, பேசிக்கா பொதுவா சொல்றேன், பாத்துக்கங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னா நீங்க சொல்ற மாதிரியே இல்ல. ஆண்டவரே ஆராதனை நேரத்துல ஐயோ உருக்கம், நாளும் உருக்கம். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் ஆண்டவர்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவே இல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பான். So there is no basic Christianity. That's what I'm trying to say. There is no platform called basic Christianity. கர்த்தரோட நடக்கிறது அது ஒரு சீரியஸான ஒரு பிளாட்ஃபார்ம். அங்க நீங்க லைட்டா ஒரு பிளாட்ஃபார்மே இல்ல, பிளாட்ஃபார்மே இல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. என்ன கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க தெரியுமா? நம்ம இந்த குரூப், இவங்க அந்த குரூப், இவங்க ஊழியம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அடி வாங்குவாங்க, வெளியில போவாங்க, சோம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அவங்க ஜெபத்துல குளிர் காஞ்சிட்டு போயிடலாம். நாம வருவோம், ஜெபிப்போம், அண்ணாள் அம்மா இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுது ஒரு குழந்தை வாங்கின மாதிரி நம்மளும் ஒரு குழந்தைய வாங்கிட்டு. எத்தனை பேருக்கு ஸ்தேவான் தெரியும்? தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஸ்தேவான் தெரியுமா? ஸ்தேவான் யாருமா? அப்போஸ்தலர்கள்ல ஒரு ஆளா? தண்ணி ஊத்துற ஆளு, தண்ணி ஊத்தி பந்தி விசாரிக்கிற ஆளு சார். இந்த பந்தி விசாரிக்கிற ஆளு செஞ்ச ஒரு வைராக்கியமான ஊழியம் மாதிரி அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளே இல்லை. ஒரு அதிகாரம்னாலும் திரு அதிகாரம். யாரோடது? ஸ்தேவான். யாரு சார்? உங்க வேலை என்ன சார்? பந்தி விசாரிப்பு சார். சரி, பந்தி விசாரிப்பா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு செய்ய முடியுமா? பந்தி விசாரிப்புங்கிறது என் ரோல் சார். தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்கு சார். டாக்டர் ஆயிட்டா ஊழியம் செய்ய மாட்டேன், இன்ஜினியர் ஆயிட்டா ஊழியம் செய்ய மாட்டேன், வேற அட்வொகேட் ஆயிட்டா ஊழியம் செய்ய இல்ல 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 சார். அது ரோலு. தண்ணி ஊத்துறது என் ரோலு, தேவ சித்தம் செய்கிறது என்னோட நோக்கம் சார். தண்ணி தான் ஊத்துனாரு, ஆவியில குறைவு இல்லை. பக்கத்துல போய் சொல்லுங்க, தண்ணி ஊத்துறதுனால ஆவி குறைஞ்சிரல. இதுல ஜோக் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் என்ன பதவி எடுத்துக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்க எப்பொழுதும் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நாங்க தரித்து இருக்க போகிறோம், நீங்க எல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்த்துக்கங்க. சரியா? நம்மளுக்கு உடனே என்ன தாட்டு போகும்னா, ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் அமர்ந்திருக்கிறவர்கள்ட்ட என்ன அதிகமா இருக்கும் சொல்லுங்க? சக்தி அதிகமா. இவன் தண்ணி ஊத்துறவே சார். யாரு ஐயா? தண்ணி ஊத்துறவே இல்லவே. என்ன சொல்லி தெரியுமா? கல்ல கொண்டு ஒரு சைடு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க சார். இந்த மனுஷன் ஹிஹின்னு பல்ல காமிக்கிறாரு. என்ன செய்யறாரு? சிரிச்சு. நீங்க சிரிப்பீங்களா? ஏன்னு சொல்லட்டா, அந்த வசனங்களை போய் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை அழகா இருக்கும். அவன் தேவனுடைய ஆவியிலே நிறைந்து, was filled by the Holy Spirit. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தேவ ஆவியினால நிறைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னாலே, அவன் தண்ணி ஊத்துறவனா இருக்கட்டும், இல்ல டாய்லெட் கழுவுறவனா இருக்கட்டும், வசனத்திற்கும், அதாவது தேவன் இந்த ஸ்டேஜ்ல நின்று பிளாட்ஃபார்ம்ல நின்று செய்யற ஊழியத்தை செய்யாம இருக்கட்டும், அதெல்லாம் மேட்டர் இல்ல. தேவ ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான்னு அர்த்தம்.
அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? அவனுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்க முடியலையா. யாருக்கு முன்னாடி? அப்படி சொல்லக்கூடாது. தண்ணி ஊத்துறாள். பக்கத்துல பார்த்து தண்ணி ஊத்துறாள். இனிமே அந்த பேச்சே சபைக்குள்ள இருக்க கூடாது. கைப்பிடிங்க பக்கத்துல. நாங்கெல்லாம் ஒரு ஆளா, எங்களெல்லாம் பயன்படுத்துவாரா? அப்படி சொல்றது என்ன தெரியுமா? தாழ்மை கிடையாது, சாக்கு. தாழ்மை மாதிரி வெளியில சீன் போடுறது. என்ன எங்களெல்லாம் பயன்படுத்துவாரா? அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? சாக்கு. எங்க நம்மளை கூப்பிட்டு விட்டுருவாங்களோ. நான் சொல்றேன், கர்த்தாவே கர்த்தாவேங்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போறது இல்ல, தேவனுடைய சித்தம் செய்கிறவனே. ஒரு தண்ணி ஊத்துறவனுக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது, ஐயா பந்தி விசாரிப்புல இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? நீங்க செய்யற வேலையை வச்சு தயவு செஞ்சு கர்த்தருடைய சித்தத்தை மட்டுப்படுத்தாதீங்க. நீங்க செய்யற நீங்க இருக்கிற ரோலை வச்சு தயவு செஞ்சு கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் இத்தனை கொண்டு பிரதர் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனுடைய வேலையை அது செய்யணும். அல்லேலூயா. நம்ம சபை வளரணும்னா உங்க வேலையை நீங்க செய்யணும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரிவைவல் இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல உண்டாகணும்னா உங்க வேலையை நீங்க செய்யணும். செய்யாம உட்கார்ந்து ஃபேனுக்கு அடியில நாங்க ஜெபத்துக்கு கரெக்டா வந்துருவோம். நான் சொல்றேன், வேஸ்ட்மா. தனக்குத்தானே கனி கொடுக்கிற மரம் வேஸ்ட். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா நான் பாக்குறேன். ஏன் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் இவன் என்ன செய்யறான். உங்க இருதயம் அப்படி மாறட்டும். முதல்ல அவர்கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? சவுலுங்கிற ஒரு கொடூரமான மனுஷனை இவ்வளவு பெரிய தேவ மனுஷனா மாத்தினது என்ன தெரியுமா? என்னைக்குமே ஆண்டவர் ரெண்டு சைடு ரெஸ்பான்ஸை வச்சுதான் பதில் சொல்லுவார். ஆண்டவருடைய வெளிச்சம் பட்ட உடனே அவர் அப்படி பயங்கரமா ஆயிரல. அந்த மனுஷன் வெளிச்சம் பட்டு கீழே விழுந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என்னை துன்பப்படுத்துற, முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையாப்பா சொல்லி முடிச்ச அந்த மனுஷனோட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் தலைவர் சொல்லுங்க? அடிச்சு ஒடிச்சு ரவுடித்தனம். கொஞ்சம் நெஞ்ச ரவுடித்தனம் கிடையாது. உலக ஃபேமஸ் ரவுடி. எங்க பேரு போனாலும் சார் சவுல்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கார் தெரியுமா? ஆமா சார். ரவுடி தேவ சித்தம் செய்யறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரவுடி தேவ சித்தம் செய்யறாரு. நாங்க ஜான் ஜெபக்குமார் பேசாம உட்கார்ந்துருக்கிறோம். என்ன செய்யறோம்? ரவுடி தேவ சித்தம் செய்யறாரு சார். சபைகளை துன்பப்படுத்தினார், தேவ சித்தம் செய்யறாரு சார். நம்ம இத்தனை வருஷம் வந்திருக்கிறோம், அதை பத்தி கேட்டது கூட எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? உண்மையா ஆண்டவர் இடத்துல நான் என்ன செய்யணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. வீட்டுல போய் உங்களுக்கு நீங்களே முத்தம் கொடுத்துக்கங்க. இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி? பாரத்தோட சொல்றேன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் வேலையை ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தங்கிட்ட பவுல் பேசும்போதெல்லாம் என்ன தெரியுமா பேசுறாரு? இந்த கிருபையின் உபதேசத்தை எங்களை நம்பி கொடுத்தவர். என்ன பண்ணி கொடுத்தாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்பி 5 ரூபாயே கொடுக்க முடியல. இவ்வளவு பெரிய உபதேசத்தை என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்பி இதை நாங்க பெற்றுக்கொண்டோம் சார். அந்த நம்பிக்கையை பெற வச்சது எது தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நான் என்ன செய்யணும். அந்த கேள்வி இன்னைக்கு உங்க இருதயத்துல இருந்து வரட்டும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அந்த இருதயத்துல இருந்து வரட்டும். ஒருவேளை வராட்டி கர்த்தாவே கர்த்தாவே குரூப்போட சேருவீங்க. இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு லெவல்ல இருக்குன்னு நான் சொல்றேன். வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய செய்து போடு. எந்த லெவலுக்கு இயேசு சுவாமி கர்த்தருடைய சித்தம் செய்கிறது முக்கியம்னு சொல்றாரு.
அவருக்கு தெரியும் வாழ்ற அவ்வளவு ஜீவனுக்கும் எது முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, சீக்கிரம். சோறுதான், போஜனம். போஜனம் இல்லாம இருக்கவே சொல்லுங்க. இப்ப ஜெபம் இல்லாம கூட இருக்கலாம், என்ன இல்லாம இருக்க முடியாது. அதனால தான் அதனுடைய சீரியஸ்னஸ் விளக்குறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நான் என்னுடைய அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிக்குது சாருங்கிறாரு. இயேசுவுக்கு 24 மணி நேரம் ஒரு பசி சார். என்ன பசினா, பிதாவினுடைய சித்தம். ஐயோ, இந்த 1 மணி ஆச்சு, பிதாவினுடைய சித்தம் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 1 மணி ஆச்சுன்னா லஞ்ச் டைம். என்ன டைம் சொல்லுங்க? 8:30 ஆச்சுன்னா சார் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். நைட்டு 7:30க்குனா டின்னரு. ஆண்டவருக்கு எப்படி இருக்குன்னா, அவர் சொல்றாரு, ஐயா இது எனக்கு போஜனமா இருக்க. அப்ப நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளைய வளர்க்கிறது எது தெரியுமா? இந்த மாம்சத்தை வளர்க்கிறது, மாம்ச மனுஷனை வளர்க்கிறது நம்ம சாப்பாடுற சாப்பாடு. ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்கிறது எது தெரியுமா? தேவனுடைய சித்தம் செய்கிறது. It is not prayer. It is not just meditating the scripture. It is doing the will of God makes you a spirit-filled person. கேட்கும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். But I tell you the truth. நான் எத்தனையோ முறை ஜெபிச்சு பார்த்திருக்கிறேன். எத்தனையோ முறை, குறைவா இல்லை, நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஜெபமும் இதுவும் தான் ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்றேன்னா, பிசாசு தந்திரமா இதோட உங்களை நிறுத்துறான். நான் என்னைக்கு என் இருதயத்துல கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படுகிறதையும், கர்த்தருடைய சந்தோஷம் என்னை நிரப்புகிறதையும், தேவ ஆவியில நான் பலப்படுகிறதையும், அவருடைய அன்பில எபேசியர்ல சொல்றது போல அவருடைய அன்பில வேரூன்றுகிறதையும் எப்ப நான் உணர ஆரம்பிச்சேன்னா, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிஞ்சு ஒரு டாஸ்கா செயல்படுத்த I could visibly see that my spirit man is growing. என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர்றதை என்னால பார்க்க முடியுது. கர்த்தருடைய அன்பு உள்ள பெருகிறத என்னால பார்க்க முடியுது. நான் இப்ப உணர்றேன். ஏன் தெரியுமா? பவுல் நாச மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது எதுன்னு இவ்வளவு தைரியமா சொல்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் ஒரு முறையும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய மாம்ச மனுஷன் இல்ல, ஆவிக்குரிய மனுஷன் வைராக்கியமா, அன்பு நிறைந்தவனா, வல்லமை உள்ளவனா மாறிக்கிட்டே இருந்தான். ஒரு இடத்துல இன்னும் ஒரு ஈஸியா சொல்லவா, எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறாரோ அங்கெல்லாம் உள்ள ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டுக்கிட்டே இருக்கான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெஸ்ட் நல்லா அடி வாங்குறது தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்தையை சகிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள். மிச்சபடி ஜெபிக்கிறதுனால, வேதம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆவியில வளர்ந்து முடியவே முடியாது சார். ஜெபமும் வேத வாசிப்பு எதுக்கு தெரியுமா? சோதனையை ஜெயிக்கிறதற்கான வல்லமை. ஜெயிச்சா தான் ரிவார்டு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெபம் சோதனையை ஜெயிக்கிறதற்கு வல்லமை மட்டும்தான் தரும். ஜெயிச்சா மட்டும்தான் ரிவார்டு. அல்லேலூயா. பலர் என்ன நினைச்சிட்டோம்னா, ஜெபத்துக்கு ரிவார்டு வந்துடும். ஜெபத்துக்கு ரிவார்டு வராது. ஜெபம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தேவ சித்தம் உள்ள வரும். தேவ சித்தத்தை அந்த ஜெபத்தின் வல்லமையோடு எப்பாடுபட்டாவது அவன் நிறைவேற்றினால் அவன் வளருவான். நிறைவேற்றாத பட்சத்துல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பாரு தெய்வம். அல்லேலூயா. எப்படியாவது சோதனையை நான் ஜெயிக்கணும். நான் சொல்றேன், சோதனையை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வல்லம் அவசியம். அந்த வல்லம் எங்க இருக்குன்னா ஜெபத்துல இருக்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல இருக்கு. அந்த வல்லமையை பெற்ற உடனே கனி வந்துருச்சா சார்? அந்த வல்லமையை பெற்ற உடனே ஜெயம் வந்துருச்சா சார்? வராது. எப்ப வரும் தெரியுமா? சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியம். We need to win the battle.
நாம போற ஜெயிக்கிறதுக்கு வல்லமை தான் ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்கு கொடுக்குதே தவிர அதை செஞ்சால் ஒழிய நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் வளர போறதே இல்லை, நம்மளுடைய ஆத்ம பசி தீர போறதே இல்லை. இவர் சொல்றாரு, ஐயோ அது என் போஜனமா இருக்கு சார். சரி, இவருக்குத்தான் அது போஜனம்னு பார்த்தா இல்ல, பேய்க்கும் போஜனம் தானா? என்னது? எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. சார் நம்ம ஆளாவது சவச்சு சாப்பிடுறாரு, அவன் டைம் ஆயிரும் சொல்லிட்டு கபக்குன்னு முழுங்குறானா? யாரு? சோ குவிக்கு மகன் கபக்கு கபக்குன்னு முழுங்குறானா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு. ஸ்பீட் அதிகம், பக்கத்துல பார்த்தோம் ஸ்பீட் அதிகம். நான் சொல்றேன், பார்ட் டைம் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு நாளும் ஃபுல் டைம் பிசாசை ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது சார். ஒன்லி a full time Christian can win a full time devil. பார்ட் டைம் கிறிஸ்தவனாங்க பகுதி நேரமா வந்து நீங்க முழு நேர பேய ஜெயிக்கவே. ஆண்டவர் மட்டும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இல்ல இவனும் தான் உறங்குவதும் இல்லை இல்ல சார். 24 நம்ம தூங்குனாலும் உறானா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு பசி உங்களை பிடிக்கட்டும். என்ன பசி தெரியுமா? ஆண்டவரே உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரே. ஐயா இந்த பசிங்கிற மேட்ரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 7 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது இல்ல. ஒரு நாள்லயே நார்மலான மனுஷர்களுக்கு 3 தடவை வருது, அப்நார்மலா இருக்கிறவர்களுக்கு 6-7 தடவை வருது. அதை விட்டுருங்க, அந்த டீமை விட்டுருவாங்க. நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு எத்தனை வாட்டி வருது? ஐயா 3 தடவையாவது என்னைக்காவது ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது நான் செய்யணுமா, எதையாவது பார்க்கணுமா, யாரையாவது போய் மீட் பண்ணணுமா, என்னைக்காவதுயா? நான் சொல்லட்டா, வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவேன். என்ன ஜெபத்தை பண்ணுவேன்னா, ஐயா யாரையாவது கண்ணுல சிக்க வையும். என்ன செய்யும்? எதுக்கு? அதான பார்த்தேன், சண்டை போறதுக்கு ஒரு நினைச்சிட்டேன். யாரையாவது ஒருத்தனை சிக்க பண்ணு. ஏன்? பசிக்குதியா? காலையில சோத்துல கை வைக்கும் போது இந்த நினைப்பு வரணும், தேவனுடைய சித்தம் செய்கிறதே என்னுடைய. இன்னைக்கு ஆண்டவரே ஏதாவது ஒன்னாவது யாராவது அந்த ஆத்மா உங்க கிட்ட வருது போகுது, அதெல்லாம் விஷயமே இல்லை. அந்த நாள்ல உங்களை வச்சு தெய்வம் யாரையாவது மீட் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சிடணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வயிறை மட்டும் காய போடவே மாட்டீங்கல்ல, அல்சர்லாம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வயித்தை காய போட்டாலும் எல்லா அல்சரும் வரும். அல்லேலூயா. தேவ அன்பு குறையும், இதெல்லாம் அல்சர். பக்கத்துல பார்த்து ஆவிக்குரிய மனுஷனுக்கு வர அல்சர்லாம் என்னென்னு சொல்றேன். பக்கத்துல கைப்பிடிங்க சீக்கிரம். ஆவிக்குரிய மனுஷனுக்கு வர அல்சர்கள் எல்லாம் என்னென்ன? விபச்சார எண்ணம் சொல்லுங்க, வேசித்தனம், களவு, எரிச்சல், பொறாமை. இது எல்லாமே ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் தெரியுமா? வெட்டியா இருக்கிறவர்களுக்கு வர்றது. இதெல்லாம் எதுக்கு வர்றவங்க? அவங்க எனக்கு சோத்திரமே சொல்லல, மூஞ்சியை வெட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பொழப்பு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பொழப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணவே. குடும்ப பிரச்சனையில தீராத அவங்க குடும்ப கதையை கேட்டு இவங்க குடும்ப கதையை கேட்டு, எதுக்கு தெரியுமா? நிறைய டைம் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க சீக்கிரம். அப்படி ஏதாவது போன் கால் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட டைரக்டா சொல்லுங்க, உங்களுக்கு தான் பொழப்பு இல்ல, எனக்குமா பொழப்பு இல்ல. அல்லேலூயா. ஒரே குடும்ப பிரச்சனையை ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரச்சனை மாதிரி உள்ள வச்சு நான் சொல்றேன், ஐயா தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற மைண்ட் செட்டுக்கு இருந்துச்சுன்னா வலப்பக்கமும் பார்க்கறது இல்லை, இடது பக்கமும் பார்க்கறது இல்லை, நடந்து போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பசிக்கட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா உங்களுக்கு பசிக்கட்டும். எந்த பசி? அது ஏற்கனவே நிறைய தான் இருக்கு. அந்த தெய்வ சித்தம் செய்கிறது ஏசப்பாக்கு இருந்து அதே பசி எனக்கு ஆசையா இருக்கு சார். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷமும் ஐயா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். பசி பசி. வெயில் அடிக்குது சார், டெசர்ட் சார், ஆனாலும் ஒரு மனுஷன் அங்க போய் நின்னுகிட்டு இருக்காரு ஒத்த ஆத்துமாக்கு. எதுக்கு சார்? பசி. பசிக்கிறவனுக்கு மட்டும்தான் சார் எங்கேயாவது எப்படியாவது சாப்பாடு கிடைக்கணும்னு நினைப்பான்.
பசிக்காத ஆளெல்லாம் சாக்கு போக்கு சொல்ற ஆளு. ஊழியத்துக்கு வரீங்களா? வரமாட்டேன். ஜபத்துக்கு வரீங்களா? வரமாட்டேன். அதை செய்றீங்களா? செய்ய மாட்டேன். டிராக்ஸ் கொடுக்குறீங்களா? செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்ன இல்லை? பசி இல்லாத குழந்தை சீக்கிரம் செத்துருன்னு அர்த்தம். ட்ரூ. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மேன் செத்து போறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நாட் பிகாஸ் தட் யூ டோன்ட் ப்ரே, நீங்க ஜெபிக்காத நாள் இல்ல, நீங்க வேதம் வாசிக்க அதனால இல்ல. உங்க ஸ்பிரிட் மேன் ஏன் ரொம்ப வீக்கா இருக்கிறான்னு தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் டு தி வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை செய்கிறது மட்டும்தான் உங்க ஆவிக்குரிய மனுஷனை வளர்க்கும். வேற எதுவும் வளர்க்காது. ஐ சேலஞ்ச் யூ, எதுவும் வளர்க்காது. நீங்க அதுவே அன்னைக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றியா? சரி, நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வரும், உங்களுக்குள்ள ஒரு தேவ அன்பு மூடும், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் வரும், உங்களுக்குள்ள ஒரு வல்லமையை நீங்க உணர்வீங்க. அதை விட என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்கன்னா உள்ள ஏதோ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு லாட்டரி, ஒரு 2 கோடி ரூபாய் அடிச்ச மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். இல்ல பாஸ்டர் ஐயா, அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ, சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு பெருமை வரும் பாருங்க உள்ள. அப்படின்னா என்ன தெரியுமா? பசி அடங்கிருச்சுன்னு அர்த்தம். பக்கத்துல பாத்துருங்க, பசி அடங்கிருச்சு. பசிக்கிற ஆளு பாருங்க 5 கிலோ இஞ்சியை தின்ன மாதிரியே நடப்பாங்க. அப்படியே அப்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயிறுல அல்சர் வந்து காஞ்சு போய் கிடக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் வயிறை கர்த்தர் நிரப்புவாராக. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, கை வயிற்றுல கை வச்சுக்கோங்க. இந்த 15 லிட்டர் குக்கர் கரைஞ்சு சொல்லுங்க, இந்த 15 லிட்டர் குக்கர் கரைஞ்சு, இந்த 5 லிட்டர் குக்கர் கரைஞ்சு ஒரு லிட்டர்ல இருக்கு பாக்குறேன் ஐயா. இந்த லிட்டர்ல ஐயா உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு என்ன செய்யணும்? தெய்வமே நான் என்ன செய்யணும் ஐயா? நீங்க எந்த ஆபீஸ்ல வேணாலும் இருங்க மக்களே, எந்த வேலை செய்யுங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. அந்த இடத்துல கேளுங்க, நான் என்ன செய்யணும். அல்லேலூயா. தானியேல ஆண்டவர் பிரசங்கம் பண்ண கூப்பிடல. தானியேலுடைய வேலை என்னன்னா, அந்த அரசாங்கத்துல என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறதும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வேலை என்னன்னா, அந்த அரசாங்கத்துல என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு பின்னாடி இவங்க தேவ சித்தத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்றேன், ஐஏஎஸ்க்கு படிக்க நினைக்கிறியா படி, ஐபிஎஸ்க்கு படிக்க நினைக்கிறியா படி, போலீஸ் ஆக நினைக்கிறியா ஆகு, பாலிடிக்ஸ்ல போகணும்னு நினைக்கிறியா போ. அதெல்லாம் சாக்கடெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளேயும் கர்த்தர் உன்னை அனுப்பணும்னு நினைச்சா அனுப்பி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். மைக்கு பிடிக்கிறது மட்டும்தான் தேவ சித்தம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ, அதனால தான் ஸ்தேவான சொன்னேன், தண்ணி ஊத்துறவனை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பசி உங்களுக்கு உண்டாகட்டும். பக்கத்துல பார்த்துருங்க, அந்த பசி உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த பசி வர்றதுனால என்னென்ன மாற்றங்கள் இயேசுவுக்குள்ள சூப்பரா உண்டாகுதுங்கிறத கவனிப்போம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். போக வேண்டியதா இருந்தபடியால் என்ன பண்ணபடியால்? Look, he was very much aware where to go. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போகணும்னு அவருக்கு நல்லாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை நின்று வழி நடத்துவார்னு அர்த்தம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், எங்களை வழி நடத்தும். ஆனா உன்னை கேட்கவே இல்லை. நீங்க என்ன, உங்க சித்தம் என்ன, நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும், நான் யாரை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு அழகா ரூட் போட்டு மேப் போட்டு பக்காவா செய்வாரு. தேவ சித்தத்தின்படி. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றையா, தேவ சித்தத்தின்படி பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூட்டையும் போட்டு காமிச்சு, ஒரு வழியையும் போட்டு காமிச்சு, அந்த ஆப்போசிட்ல வர்ற ஆளு நம்ம சொல்றத கேட்கிற அளவுக்கு அவங்க இருதயத்தை என்ன செய்யறாராம்? எப்ப? தெய்வ சித்தத்தின்படி செய்கிறதற்கு ஒப்பு கொடுக்கும் போது. இந்த ஜெபத்தை டெய்லி பண்ணுங்க. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் எந்த வழியில போகணும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த வழியை மட்டும் சொல்றது இல்ல, ஆப்போசிட்ல வர்ற ஆளோட இருதயத்தை என்ன செய்யறாரு. சிலரெல்லாம் நம்ம போன உடனே வல்லுன்னு கவுவேன் ஏதாவது சொன்னோம்னா. ஆனா இன்னொன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவன் மொடா முரடனா இருப்பேன்.
பார்த்தாலே நம்மளை 2 துண்டா ஒடிக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனா குழந்தை மாதிரி நம்ம பேச நின்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? ஆவியானவர் வழியை மட்டும் செவ்வையாக்கி நடத்துகிறவர் இல்ல, இதுவே வழிங்கிற சொல்றவர் இல்ல, ஜனங்களுடைய இருதயத்தையும் திறக்கிறவர். எப்போ? அவருடைய சித்தத்தை செய்ய நினைக்கும் பொழுது. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, நான் மந்தனாவு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். ஆண்டவர் டென்ஷன் ஆகிறார். யாரு? ஆனா அதே மோசே ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே கையில வச்சிருக்கிற கோல் முதற்கொண்டு பவர்ஃபுல் ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தெய்வ சித்தத்துக்கு ஓகே சொன்னீங்கன்னா நீங்க வச்சிருக்கிற அந்த ஓட்ட சைக்கிள் கூட பவர்ஃபுல்லான இடத்துக்கு போகும். அல்லேலூயா. எப்ப? ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீரா? நடத்த மாட்டேன் தம்பி. ஏன்? நீ உன் வழியில போறதுக்கு ட்ரை பண்ற. என் சமூகம் உனக்கு முன்னாடி எதுக்கு போகணும்? பக்கத்துல கேளுங்க, எதுக்கு போகணும்? நீங்க தெய்வம் சொல்ற வழியில நடந்தீங்கன்னா அவர் சமூகம் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யும்? போகும். வனாந்தரத்துல ஆண்டவர் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் முன்னும் பின்னும் காவல் செஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அவருடைய வழி. அவருடைய வழி இல்லாட்டி அங்க மேகமும் இல்ல, அக்னியா ஒரு பாதுகாப்பும் இல்ல. அவருடைய வழியில நடக்க போய் தான் இடையில என்ன உழுது? நான்வெஜ் எல்லாம். சார் இந்த பசியும் ஆக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆவிக்குரிய மனுஷனுடைய பசி அதிகரிக்கும் பொழுது வெளியில இருக்கிற பசியை கர்த்தர் அமர்த்தியே வைப்பார். அல்லேலூயா. பலருக்கும் குடும்ப பிரச்சனை, ஃபைனான்ஸ் டைட். நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு சோறு போட ஆரம்பிங்க, தெய்வம் உங்களுடைய மாம்ச மனுஷனுக்கு சோறு போடுவார். That's a secret. உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீட் போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. உங்க கனவே, உங்க மனைவி, உங்க வீட்டுல ஒரு குறைவு இல்லாம பக்காவா நடக்கும். ஆனா ஆவிக்குரிய மனுஷனை காய விட்டு பாவம் அந்த மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆகி அல்சர் வந்து கிடப்பாரு. வெளியில இருக்கிற மனுஷன் மட்டும் எப்படி இருக்கணுமா? அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்றது போல. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? நான் தேவ சித்தமே செய்கிறதா என் போஜனம், அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மினிட் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அசைவையும் நடத்துதலையும் உங்களால உணர முடியும். அல்லேலூயா. நான் விரும்புறேன். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? தெய்வம் எங்களை நடத்தணும். சார் இதுவே வழி என்கின்ற சத்தம் எங்க கேட்குமா? உங்களுக்கு பின்பாக யாருக்கெல்லாம் கேட்டிருக்கு? யாருக்கெல்லாம் கேட்டிருக்கு? பரிசுத்தாவியில நிரம்பி இருக்கிற ஆள்லாம் கை தூக்க பார்க்கலாம். பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறேன்னு சொல்ற ஆள்லாம் கை தூக்க பார்க்கலாம். கேட்டிருக்கா? ஏன்னு சொல்லட்டா, நீங்க எல்லாம் நிரப்பப்படாம இல்ல, நிரப்பித்தான் இருக்கிறீங்க. தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்யறதுக்கு நீங்க விருப்பம் இல்லாததுனால, அதுக்கு ஒப்பு கொடுக்காததுனால அவர் அமைதியா இருக்கிறார்னு அர்த்தம். சார் நான் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சில இடங்கள்ல வெளியில போகும்போது என்னால இருக்கவே முடியாது. காரா இருக்கட்டும், எந்த இடம், ஹோட்டலா இருக்கட்டும், அசர்றதே கிடையாது. நேரா போய் வெக்கப்படாம கையை பிடிச்சி ஜோம் பண்ணிட்டு அவளுக்கு எதையா ஒன்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஏன் தெரியுமா? ஆவியானவர் உள்ள இருந்து இருக்கவே விட மாட்டார். பேசுடே, வாயை திறந்து ஸ்டேஜ்ல மட்டும் மணிக்கணக்கா பேசுறல, வாய்களையே போ பேசு. போய் அவகிட்ட பேசுற வரைக்கும் உள்ள ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு தெரியுமா? கொட்டஞ்சுக்கிட்டே இருப்பாரு. காரை எடுக்க விட மாட்டார். திருப்பி ஐயா விடவே மாட்டார். அவர் பார்க்கவே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஒரு மாதிரி இப்படி ரக்கடா இருப்பாரு. கையில பாத்தீங்கன்னா கலர் கலரா போட்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் என்னத்தரா சொல்றதுன்னா விட மாட்டாரு. உள்ள இருக்கிற மனுஷன் சொல்லு, எதையா சொல்லு, எது என்னத்தையா சொல்றத அடிச்சு போட போறாயா? இல்ல நீ சொல்லு. ஆனா சொல்லும் போது அதுல ஒரு குழந்தைய நம்ம பார்க்கலாம். டக்குன்னு அந்த இருதயம் திறக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். அது வந்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு பெருமை வரும் பாருங்க. அப்போ சார் ஸ்டேஜ்ல நிற்கும் போது கூட அந்த மேட்டிமை பெருமைலாம் வராது. வழியில யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லும் போது இருக்கிற சந்தோஷம். அப்போ ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் அந்த பெருமையை உள்ள கொடுக்கிறாரு. அவர் துக்கப்பட்டா நெக்ஸ்ட் நிமிஷம் நம்மளுக்கு என்ன தெரியுமா வரும்? இங்க சோர்வு உண்டாயிரும். அந்த
மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஏய் மகன், நான் சொன்ன உடனே நீ செஞ்சுட்ட பாரு, நான் சொன்ன உடனே பாருன்னு சொன்ன உடனே செஞ்சுட்ட பாரு, போன்னு சொன்ன உடனே செஞ்சுட்ட பாரு, அதனால உனக்கு என்ன கிஃப்டா கொடுக்குறேன்னா சமாதானம், சந்தோஷம், நிறைவு, வளர்ச்சி, உன் பசியை நான் அடக்குறேன் மகன். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவ ஆவியின் சத்தம் கேட்கணும்னா தேவ சித்தம் செய்யணுங்கிற நினைப்பு இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது ரொம்ப பியூட்டி என்னன்னா, அந்த வசனத்தை திருப்பி படிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை, போக வேண்டியதா இருந்தபடியால், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா he had to go through Samaria. அப்படின்னா 2 வழி இருக்கு சரியா? எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போறதுக்கு, எங்க யூதேயாவுல இருந்து கலிலேயாவுக்கு போறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட் என்னன்னா எரிகோ வழியா யோர்தான் நதி வழியா போகிறது சரியா? இன்னொரு வழி என்ன அப்படின்னா சமாரியா வழியா போறது. 2 ரூட் இருக்கு. எத்தனை ரூட் இருக்கு? சமாரியா, இப்ப யூதேயாவில இருந்து கலிலேயாவுக்கு போகணும்னா எத்தனை ரூட் இருக்கு? 2 ரூட் இருக்கு. அதுல ஒரு ரூட் சமாரியா ரூட், இன்னொரு ரூட் என்ன? யோர்தான் வழியா போற ஒரு ரூட் சரியா? இந்த யூதர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா இந்த சமாரியா வழியா போற ரூட்டை எடுக்கவே மாட்டான். ஏன்னா உனக்கு கேவலம். பக்கத்துல போய் சொல்லுங்க, கேவலம். எடுக்கவே மாட்டான் அந்த ரூட்டை. என்ன செய்வான் தெரியுமா? கால் வலிச்சாலும் பரவாயில்ல, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, அதுவும் அவன் சரியான சுத்து யோர்தான் வழியா போறது. யோர்தான் வழியா சுத்தி போவானே தவிர எது வழியா போக மாட்டான். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதுல நடத்துறாரு தெரியுமா? சமாரியா வழிய நீங்க போகணும். நான் சொல்லட்டா, சமாரியா வழியா ஒருத்தர் போகணும்னா யூத குலத்தின் அடிப்படையில சொல்றேன், அவங்க அவ்வளவு அவமானப்படுவாங்க, அவ்வளவு கேவலப்படுவாங்க. யாராவது ஒருவர் இந்த சமாரியா ரூட் எல்லாம் எடுத்து நடந்துட்டாங்கன்னா அது ஹார்ட் ஆஃப் த டாபிக் ஆயிராங்க. எல்லாருமே வந்து, சார் இவன் எங்க போனான்னு தெரியுமா சார்? சமாரியா வழியா போனா சார், சீ அப்படின்னு துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவரு பரிசுத்தம் என்ன தெரியுமா செய்யறாரு? இவரை எந்த வழியா கூட்டு போறாரு? சமாரியா வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பசிக்கிறவனுக்கு அசிங்கெல்லாம் தெரியாது பாருங்க. இல்லையா? சில இடத்துல பல்க்ல எங்கேயாவது பார்க்கும்போது என் வயசு பிள்ளையா இருப்பான், இல்ல எனக்கு குறைவான பிள்ளையா இருப்பான், இல்ல மூத்தவனா இருப்பான், நல்ல வாலிப பிள்ளைகளா இருப்பாங்க. எனக்கு இருக்கிற அதே மான ரோசம் சூடெல்லாம் அவனுக்கு இருக்கும்ல இல்லையா? எனக்கு இருக்கிற மானம் ரோசம் சூடு அதெல்லாம் அவனுக்கும். அதெல்லாம் மீறி கையை நீட்டி அந்த பிள்ளைங்க, அண்ணே ஏதாவது இருந்தா தரீங்களானே? ஏன்பா உன் மானத்துக்கு என்னாச்சு? ஒரு ரோசத்துக்கு என்னாச்சு? இல்லனே, மான ரோசம்லாம் ஒரு பக்கம் இருக்குனே, ஆனாலும் என்ன செய்து என்ன செய்து சார்? பசிக்கிறவனுக்கு தான் சார் மான ரோசம் இருக்காது. பசிக்காம நல்லா சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல அடிச்சு வெளுத்துக்கிட்டு வர்ற ஆளுக்கெல்லாம் மான ரோசம்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும் பயங்கரமா. இவனுக்கெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சார் எனக்கு பசிக்குது சார், அதனால எனக்கு இப்ப மான ரோசம்லாம் வெக்கலாம். இயேசுவுக்கு ஏன் தெரியுமா வெக்கம் தெரியல? இயேசுவுக்கு ஏன் தெரியுமா மானம் தெரியல? இயேசுவுக்கு ஏன் தெரியுமா இந்த வழியில போனா நம்மளை அசிங்கப்படுத்துவானேன்னு தோணல? பசி. ஒரு சாட்சி சொல்றதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்க, ஒரு காரியத்தை போய் வெளில சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க. ஏசுன்னு ஏன் போன்ல ரிங்டோன்ல நான் பேங்க்ல எல்லாம் கவனிச்சிருக்கிறேன், யாராவது பக்கத்துல ஏதாவது கிறிஸ்தவ பாட்டு பாடிருச்சுன்னா எல்லாரும் முகரையும் போறத பார்க்கணுமே. என்ன ஆச்சு அதுல? எப்பா சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்கப்பா, ஒய்ஃப் சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏன்பா? அது வெடி உண்டா வச்சிருக்காரு. என்ன பாட்டு ஓடுச்சு? ஏசப்பா பாட்டு தானே ஓடுச்சு. ஏசுன்னு சொல்றதுக்கு என்ன வெக்கம்? நான் சொல்லட்டா, பசி இல்ல, பசி இல்ல. மதர் தெரேசா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர். அந்த அம்மா என்ன செய்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா போய் வீடு வீடா போய் உதவி கேட்கிற அம்மா. ஒரு ஐயாட்ட போய், ஐயா என் பிள்ளைகளுக்கு சோறு போடுறீங்களான்னு கேக்குது. கார் என்ன செஞ்சுட்டாப்ல? கையிலே துப்பிட்டார் மனுஷன். துப்புனதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, சூப்பர் சார், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை எம்மா உனக்கு
நான் சொல்லட்டா, அந்த அம்மாவை எல்லாம் பாட்டியாவே பார்த்து பழகிட்டோம். என்ன மதர் தெரசா அப்படின்னா ரொம்ப ஓல்டு பாட்டி, அவங்களுக்கு ஏது மான ரோசம். அவங்க இங்க வரும்போது 18 வயசு. எத்தனை வயசு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொஞ்சம் டாட்டா உப்பெல்லாம் கம்மியா போடுங்க. போடவே போடாதீங்களா? அல்லேலூயா. சார், நான் உண்மையை சொல்றேன் சார், நமக்காக அவர் நிர்வாணப்பட்டிருக்கிறார். நமக்காக அவர் எல்லாரும் அவருடைய மரண பாடுகளை பத்தியே பேசுறோம். இந்த லெந்து நாட்கள் வந்துச்சுன்னா, ஐயோ அப்பா, ஒரே பிரசங்கத்தை கேட்டு கேட்டு காதெல்லாம் புழுத்து போச்சு வச்சு அந்த 7 நாள் ஒரே வார்த்தையை பேசி அந்த 40 லெந்து நாட்கள்ல 40 சாட்டையடியை வச்சு பாடா படுத்தி அவர் சரீரத்துல எவ்வளவு கிழிஞ்சு போச்சு தெரியுமா, ஆணியோட சைஸ் தெரியுமா, கயிறு தெரியுமா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, இயேசு சரீரத்துல அனுபவித்த காரியங்களை காட்டிலும் பல மடங்கு அதுக்கு அப்புறம் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவித்து இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தோலை உயிரோட உரிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்ட, அது இல்ல அவருக்கு கஷ்டம். எது தெரியுமா அவருக்கு ரொம்ப கஷ்டம்? பரிசுத்தமா இருந்த தெய்வம் பாவின்னு பேர் வாங்கினார்ல. நீதிமானா இருந்த மனுஷன் அநீதி செய்கிறவர்னு பேர் வாங்கினார்ல. எல்லாம் அழகா வெண்வஸ்திரம் தரிச்சு மகிமையில இருக்கிற மனுஷன் நிர்வாணத்துல இருந்தார்ல. அதுதான் சார் கொடுமை, அதான் கொடுமை. என் பைபிள்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், என்னை கர்த்தர் பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார், பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். அதற்கு காரணம் அவர் எனக்காய் பாவமானார். எப்படி சார் நாங்க நீதிமான் சார்? சார் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரையா இருக்கு சார். சார் எங்களுக்கு அவமானவே பட முடியாது. அப்படிலாம் இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே கூடாது சார். அசிங்க பண்ணு நினைச்சீங்கன்னா ரசிக்கப்படாதீங்க. ஏன் ரசிக்க? இயேசுவே வேண்டாம், போங்க வேற எங்கேயாவது போங்க. வேற எங்க? நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், கொடைக்கானல் நினைக்கிறேன். அப்ப ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள், சரியா, அந்த இடத்துல கூடி நின்று அந்த அந்த கிரவுண்ட்ல ஒரு வேலி மாதிரி இருக்கு. அந்த வேலியில எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் அமர்ந்து உட்கார்ந்து பயங்கரமா உட்கார்ந்து ஏதோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சத்தம், கம்பீரமான சத்தம் பேசுது. எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு, என்னடா அது, யாரா அப்படி பேசுறா அப்படின்னு போய் பார்த்தா, என்னை விட வாலிப பிள்ளை ஒருத்தன், சரியா, வாலிப பையன் சார், அழுது அழுது பிரசங்கம் பண்றான். பாஸ்டர், அல்லாவுக்கு விரோதமா பண்ணாதீங்க, அல்லாஹ் உங்களை நேசி, அழுது அழுது. நீங்க நம்ம மிகப்படுத்தி பேசவே இல்லை. எங்க தெரியுமா? நடு மொத்தம் சுத்தி அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கு அதுல 1% கூட இல்ல சார். அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. தெய்வம் உங்களுக்கு பசிக்கல, அதான் பிரச்சனை. பசிக்கல. பசிச்சுச்சுன்னா வெக்கம் சூடு சொன்னலாம் பார்க்க மாட்டீங்க, நேரா போய் இயேசு நல்லவரியா, அல்லேலூயா. எத்தனை பேர் இனி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? தெய்வ சித்தத்தை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுபடி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இதுல பியூட்டி என்ன தெரியுமா? முதல்ல ஆவியானவர் நடத்துறாரு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அசிங்கத்தை எல்லாம் மாத்திட்டாரு. 3வது பியூட்டி என்னன்னா, அவர் போன டாஸ்க் யாருக்காக அப்படின்னா, ஒரு சமாரியா பெண்ணுக்காக போறாரு. சரியா? அந்த சமாரியா பெண்ணை பார்த்த உடனே, நல்லா கவனிக்கணும், பார்த்த உடனே அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுறல. பார்த்த உடனே அந்த அம்மா இயேசுவே தெய்வம்னு அறிஞ்சு கொள்ளல. பார்த்த உடனே எப்ப தெரியுமா அந்த அம்மா இவர் மெய்யாகவே தெய்வம் தான், இவர் தீர்க்கதரிசியான் எப்ப உணர்ந்தாங்கன்னா, இவர் அவருடைய வாழ்க்கைய அப்படியே பச்சையா என்ன செஞ்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது தயவு என்ன தெரியுமா? தெய்வ சித்தம் செய்யணும்னு நினைக்கிற ஆளுக்கெல்லாம் உள்ள வச்சிருக்கிற தெய்வத்தினுடைய கிருபை செயல்படும். தீர்க்க தரிசன வரமா இருக்கட்டும், சுகமளிக்கிற வரமா இருக்கட்டும், விசுவாசத்தை தூண்டுகிற வரமா இருக்கட்டும், ஞானத்தை போதிக்கிற வரமா இருக்கட்டும், இந்த வரம் எல்லாம் அப்பதான் செயல்படும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வரங்கள் எல்லாம் சித்தம் செய்யணும்னு நினைச்சாதான் செயல்படும். வீட்டுல சுத்தம் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கெல்லாம் செயல்படாது. செப்பம் என்ன செவம் தெரியுமா? ஆண்டவரே, நாங்க போய் கைய வச்ச உடனே எல்லாம் என்ன செஞ்சிடணும்?
ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சொல்ற ஆளு தலையில போய் கையை வைம்பாரு. அந்த ஆளு பார்த்தா அருவாளோட நின்றுட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்லட்டா, வரங்கள் எல்லாம் இட்ஸ் நாட் தி மெடல் ஆஃப் ஹானர்ஸ். சரியா? சும்மா ஒரு பெருமைக்கு குத்துற மெடல் கிடையாது. they are all tools. அதெல்லாம் என்னன்னா ஆயுதங்கள். எதுக்கு? யாருடைய வேலையை செய்யறதுக்கு? ஆமா சார், அதுல பெருமை பாராட்டுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை சார். ஒருத்தங்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார்ல, காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தம் செய்கிறதற்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்றேன். பிலிப்பு என்ன செய்யறாரு? ஒரு இடத்துல போய் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. சரியா? பிரசங்கம் பண்ணின உடனே பிரசங்கம் பண்ணி அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே யாருக்கு அவர் சொல்லி அனுப்புறாருன்னா, பேதுருவுக்கு சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு சொல்லி அனுப்புறாருன்னா, இங்க வாங்க, ஒரு கூட்டம் யாரை ஏத்திருக்கு. உடனே பேதுரு அண்ணாச்சிலாம் வந்து கைய வச்ச உடனே யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? இப்ப உங்ககிட்ட கேள்வி, அதை பிலிப்பே செஞ்சிருக்கலாம்ல? செய்யலாமா கூடாதா? ஐயா, உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற அளவுக்கு ஒரு வசனத்தை நீ பேசி இருக்கிறன்னா, நீ கைய வச்சு அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கலாம்? பரிசுத்த ஆவியானவருடைய அருளை என்ன செஞ்சிருக்கலாம்? ஆனா நீ யாரை கூப்பிட்டு விட்டுருக்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அளவுன்னு இருக்குன்னு அர்த்தம். நாம ஏன் எல்லாரும் குடும்பமா ஊழியம் செய்யணும் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு கிருபை வர இருக்கும், உங்ககிட்ட ஒரு கிருபை வர இருக்கும், உங்ககிட்ட ஒரு வர இருக்கும், இவகிட்ட ஒரு கிருபை வர இருக்கும். இந்த குடும்பமா இணைஞ்சு ஒரே பாடி ஆஃப் கிரைஸ்டா வேலை செய்யும் போது மட்டும்தான் ஃபுல் பேக்கா ஒரு ஊழியத்தை, தெய்வ சித்தத்தை என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செஞ்சு இந்த ஒன் மேன் ஷோவெல்லாம் நம்பிடாதீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஒன் மேன் ஷோக்கு வேலையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமா வசனம்? பிதா அவரை அளவில்லாமல் தம்முடைய ஆவியினால் என்ன செஞ்சிருந்தார். ஆனா நமக்கு எழுதும் போது கொரிந்தியர்ல எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அளவின்படியே. ஏன் அதை தெய்வம் செஞ்சாருன்னு தெரியுமா? இயேசுவுக்கு செஞ்ச மாதிரி ஏன் நம்மளுக்கும் முழுமையா நிரப்பி இருக்க வேண்டியதானே? ஏன் செய்யல தெரியுமா? திமிரு வந்துடும். நான் உங்களை சார்ந்து இருக்கணும், நீங்க என்னைய சார்ந்து இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் யாரை சார்ந்து இருக்கணும்? அல்லேலூயா. போய் அந்த கிருபை வர செயல்பட்ட உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சுன்னா, ஒரு திரள் கூட்டத்தை கூட்டிட்டு வந்துருச்சுமா. பசி அடங்கிருச்சா? பக்கத்துல வச்சிருந்தோம், பசி அடங்கிருச்சா? முதல்ல தேவ ஆவியிலால நடத்தப்படணும். ரெண்டாவது, அசிங்கம் கேவலப்படாம தெய்வம் அதை தூக்கணும். முதல்ல இருதயத்திலிருந்து என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு கொஞ்சம் அந்த ஈகோ, பிரஸ்டீஜ் இஷ்யூ அதெல்லாம் அப்பப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாள் கை தூக்குங்க. வீட்லயே சூப்பர், யார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உண்மையா தூக்கியிருக்கேன் பிள்ளை ஐயா உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாம் உடைகிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? ரகசியம். சுத்தமா உடைஞ்சிரும். எப்ப தெரியுமா? தெருவில் போய் நின்று ஒன்னு டிராக்ஸ் கொடுங்க, இல்லாட்டி பிரசங்கம் பண்ணுங்க. அப்படி சுக்கு நூறா உடையும். வீட்டில் இருக்கிற ஈகோ, வீட்டில் இருக்கிற கோபம், வீட்டில் இருக்கிற எல்லா காரியமும் அப்படி தெருவில் வச்சு சுக்கு சுக்கா தெய்வம் உடைப்பார். சுக்கு சுக்கா உடைச்சிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னு வைங்க, தூதன் ஆயிருவீங்க. ஏன்? உடைக்க வேண்டியதெல்லாம் எங்க போய் உடைஞ்சாச்சு? அங்க உடைக்கணும். நம்மளுடைய சுபாவங்கள் மாறாம இருக்கிறதுக்கு பெரிய ரீசனே என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காததுனால தான். அதனால தான் பேதுரு எழுதும் போது எழுதுறாரு, எப்படி கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டாரோ அதையே நாங்கள் ஆயுதமா எங்களுடைய சிந்தைகளிலே வைத்துக் கொள்ளுகிறோம். எதுக்கு? மனுஷனுடைய சித்தத்தின்படி பிழைக்கிறதுக்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைத்திருக்கிறதற்கு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார் தெரியுமா? அப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அந்த வசனத்தை படிப்போமா? படிச்சுட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும். 1 பேதுருன்னு நினைக்கிறேன். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடு. எதுல பாடுபடுகிறவன்?
நல்லா கவனிங்க. தெய்வம் சித்தம் செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சூப்பர் சைன் என்ன தெரியுமா? என் இருதயத்தில் பாடுபட்டு. எதுல? ஒரு பண கஷ்டம் வரும், ஒரு நெருக்கடி வரும், போராட்டம் வரும், ஜனங்களுடைய அவமானம், நிந்த, இது எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கும். இது எல்லாம் தெய்வ சித்தம் நீங்க சரியா செய்றீங்கிறதுக்கான சைனு. அதனால தான் அந்த வசனத்தை என்ன எழுதியிருக்கிறார்னா, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இருக்கும் காலம் வரைக்கும் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக. அல்லேலூயா. சுயம் உடையணுமா? இருதயத்தின் அசிங்கமான எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் இதெல்லாம் உடையணுமா? வெளியில போய் நில்லுங்க, தெய்வம் உடைச்சு வீட்டுக்குள்ள அனுப்புவார், தூதனாயிருவீங்க. சில ஆளு வீட்டுக்குள்ள புலி, வெளியில எலி. சில ஆளு வீட்டுக்குள்ள எலி, வெளியில போற வர பைக்குக்காரன்ல இருந்து அவ்வளவு பெரிய வல்லு வல்லு வல்லுன்னு கத்துவேன். எதுக்கு தான் கத்துறான்னு தெரியல. ஏய், பார்த்து போக மாட்டியா? என் வாட்டுக்கு போக போற. அதான் நல்ல ஊழியக்காரர் சொன்னாராம், தம்பி காரே எதுக்கு தெரியுமா தம்பி? எதுக்கு? ஏசிய போட்டுட்டு அமைதியா போறதுக்கு தம்பி. ஏசிய போட்டுட்டு இதுக்குள்ள இப்படி போட்டு டென்ஷன் ஆனா எதுக்கு தம்பி நீ கார்ல போற? நடந்தே போ. அல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறதற்கு அப்படின்னா இருதயத்திலிருந்து எழும்புகிற காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, எரிச்சல், பொறாமை, விரோதம், காமவிகாரம், இது எல்லாவற்றிலிருந்து ஒரு மனுஷன் துணிகரமான காரியத்திலிருந்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் மாம்சத்தில் பாடுபட கடவன். ஒரு அடி அடிக்கும் போது ஈகோ ஒடிஞ்சிரும் சார். என்னாகும்? வீட்டுல வைஃபு கிட்ட அவ்வளவு ஈகோவா, என்ன எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவோம். ஒருத்தன் நம்மள பப்ளிக்ல இங்க வச்சு கெட்ட வார்த்தையில திட்டுவேன், கூட்டத்துல வச்சு நல்ல அசிங்கமா ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுவேன். திட்டுன உடனே அதில் இப்படியே வந்துட்டு, நல்ல மனைவியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைச்சிட்டானா? உடைச்சிட்டானா? தெருல நிக்கணும், பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. டெய்லி சூரியன்ல நிக்கிறீங்க, சூரியன்ல நின்று விட்டமின் டி வாங்குறீங்களோ இல்லையோ சொல்லுங்க. விட்டமின் டி வாங்குறீங்களோ இல்லையோ, நல்ல 2 அடி வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற கிருபை வேலை செய்யணும். தெய்வத்தோடைய சித்த. எனக்குலாம் ஆசை. என்ன ஆசைனா, அப்போஸ்தலர் காலத்துல நடந்த மாதிரி பேதுருவோடைய நிழல் பட்டு, வஸ்திரங்கள் பட்டு, கையை வச்சு தொட்டு சுகமாக்கி, பேதுரு என்ன கெத்தா சொல்றாரு அந்த வாசல்ல இருக்கிறவன்ட்ட, இங்க பாருப்பா, என்கிட்ட தங்கமும் இல்ல பொண்ணும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால எந்திரிச்சு. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா, தங்கமும் வெள்ளியும் இல்லாத ஆளுக்கு தான் அந்த கிருபையே. அல்லேலூயா. அப்படின்னா அப்படி சொல்லல. அட்லீஸ்ட் தங்கமும் வெள்ளியும் இங்கேயாவது இருக்கக்கூடாது. இங்க இல்லாம இருந்தா தான் தைரியமா என்ன சொல்ல முடியும்னா, இயேசு நாமத்தினாலே எந்திரிச்சு நட. இல்லாட்டி என்ன இருதயம் சொல்லும்னா, தங்கம் வெள்ளியும். நீங்க இந்த டயலாக போய் சொல்லி பாருங்க, தங்கம் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இருதயம் சொல்லும் புழுகாத. அந்த வேர்டு புழுகாதங்கிற வேர்டு வந்தது கொன்னையே இயேசு நாமத்தினால எந்திரிச்சு நடங்கிற வார்த்தை வரையாது. கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், போயிட்டு வரவா வை. ஏன்னா உள்ள வேற ஏதோ சரக்கு இருக்குன்னு. தெய்வ கிருபை நம்ம மூலமா வெளிப்படணும், தெய்வனுடைய வல்லமை நம்ம மூலமா வெளிப்படணும், தெய்வனுடைய அபிஷேகம் நமக்குள்ள. கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வரம் இருக்கு. உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வரத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க வெறும் 9 வரங்கள் தான் இருக்கு பைபிள்னு. கிடையாது. கிட்டத்தட்ட 25-30க்கு மேல என்னென்ன வரங்கள் எல்லாம் இருக்குன்னு அழகா முழு எபிசோட்ஸ்லயும் எழுதப்பட்டிருக்கும். ஈவன் ஹாஸ்பிட்டாலிட்டியை எதுல கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? வரத்துல. எதை? ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போஜனம் கொடுத்து அவங்களை இது, அது ஒரு வரத்துல வச்சிருக்காரு தெய்வம். ஆச்சரியமா இருக்கு அந்த காரியத்தெல்லாம் போய் படிக்கும் போது. என்கரேஜ் பண்றது, ஒருத்தவங்களை தூக்கி விடுறது, இது எல்லாம் நான் சொல்றேன். சில ஆள் என்னத்தான் விசுவாச வார்த்தையை பேசினாலும் நம்மளுக்கு விசுவாசமே எந்திரிக்கவே முடியாது. ஆனா இன்னொன்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், டப்புன்னு எந்திரிச்சிருவோம். ஏன் தெரியுமா? வரம். உள்ள ஒரு வரம் செயல்படும் தேவ சித்தத்தின்படி. சும்மா எத்தனை பேருக்கு ஆசை எனக்குள்ள தெய்வம் வச்சிருக்கிற பொக்கிஷம் வெளிப்படும்? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு?
நான் சொல்லட்டா, தெய்வம் ஒருத்தருக்குள்ள இருக்கிற கிருபை வரத்தை மட்டும் செயல்படுத்திட்டார்னா இந்த இடம் பத்தாது. சீக்கிரத்தில் அது நடப்பதாக. அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தெய்வ சித்தத்தை செய்யணுங்கிற பசி இருக்கணும். பசிச்சாதான் ஆவியானவர் பசி சாப்பிடுற இடம் ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லுவாரு. சொல்லுங்க, ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லுவாரு. ஹோட்டலுக்கு போனாதான் நல்லா சாப்பிட முடியும். சாப்பிட்டா தான் தெய்வத்துக்கிட்ட இருந்து ரிவார்டு வாங்க முடியும். அல்லேலூயா. இந்த வயத்தை காய போடாதீங்கக்கா, தயவு செஞ்சு ப்ளீஸ், வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு இந்த அவமான அசிங்கம் எல்லாம் பார்க்காதீங்க, சரியா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிக்கிறேன். நானும் என் ஒய்ஃபும் ஏற்காடு போயிருந்தோம், சரியா? சும்மா ஒரு 3 நாளைக்கு. ஆனா அங்க போய் இறங்கின உடனே ஏதோ தெய்வ அன்பு என்னை அழுத்துது அழுத்துது அழுத்துது. உள்ள வந்த உடனே என்னையா, நான் ஆஃப் டியூட்டியில வந்தாலும் விட மாட்டார் இந்த மனுஷன். என்ன பண்றாரு? ஆஃப் டியூட்டியில வந்தாலும் இந்த மனுஷன் உள்ள விட மாட்டார், அழுத்துறாரு உள்ள. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்க ஒரு பக்கம் நடக்க 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 பாக்குறவன பூரா புடிச்சு ஏய் ஏசு தெரியுமா, உனக்கு என்ன தெரியுமா, நல்ல தெரியுமா. அது கொஞ்சம் நல்ல ஹோட்டல், சரியா? அப்போ எல்லாம் ஸ்டைலா உட்காந்துருக்குறாங்க, காலுக்கு மேல கால் போட்டு ஒரே இங்கிலீஷ்லயா பேசிட்டு ஜாலியா ரொம்ப சூப்பரா உட்காந்துருக்குறாங்க, சரியா? ஆனா அங்க ஒருத்தர் வந்தாரு, செக்யூரிட்டி. அந்த இங்கிலீஷ் பேசுறவனையும் மனசு பார்க்கல. அவன் உட்கார்ந்துருக்கான், என்ன நினைப்பான்னு நினைக்கல, அவமானமா தோணல. ஐயோ, இந்த பப்ளிக் பிளேஸ்ல இப்படி டீசென்டான பிளேஸ்ல என்னமோ செய்யறேன்லாம் தோணல. வந்தேன், நல்லா ஆண்டவர் கட்டி பிடிக்க வச்சார் அந்த மனுஷனை. கட்டி பிடிச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. அதை சொன்ன உடனே, நான் கவலைப்படாதீங்க, ஜோம் பண்றேன். என் பாப்பா பக்கத்துல நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, அங்க மேல உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு பேர் யாரை பார்த்துட்டு இருக்கான்? யாரை பார்த்துட்டு இருக்கான்? அவ்வளவு பேரும் ஸ்டைலா டீ கப் வச்சுட்டு யாரை பார்த்துட்டு இருக்கான்? ஃபன்னி ஃபெலோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான், கீழே நின்று இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். எங்க வந்து ரிலீஜியஸா பேசிட்டு இருக்கிறான். சார், சூடு சொன்ன கொஞ்சம் கூட மேல இல்ல. ஏன் தெரியுமா? தெய்வ ஆவி ஒரு மனுஷனை நிரப்பும் போது, தெய்வ அன்பு ஒரு மனுஷனை நிரப்பும் போது, நிர்வாணமே வந்தாலும் பியூட்டி. அதனாலதான் சொல்றாரு, பட்டயம், நிர்வாணம், நாசமோசம், பசி எது வந்தாலும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏன்னு சொன்னா, இந்த அன்பை நான் பிடிக்கல, இந்த அன்பு என்ன பிடிச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். இயேசுவின் சிலுவை, இயேசுவை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னா என்னத்தை தூக்கிட்டு நடக்கணுமா? சிலுவை தூக்கிட்டு நடக்கணும். நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லட்டா, சிலுவை அப்படின்னாலே ஐயோ பாடு, போராட்டம், பிரச்சனை நினைச்சிடக்கூடாது. பிதாவினுடைய சித்தம்னு அர்த்தம். என்னது? இயேசு தூக்குல தொங்கிருக்கலாம், தூக்குல தொங்க விட்டுருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கத்திய வச்சு குத்தி கொண்டிருக்கலாம். ஆனா ஆதி முதலாய் பிதாவினுடைய சித்தம் என்ன தெரியுமா? மரத்துல தூக்கப்படணும். என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு பின்னாடி யாருடைய சித்தம் இருக்கு? தெய்வத்துடைய சித்தம் இருக்கு. இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறாரு. யாரு தூக்கிட்டு போறப்ப? இயேசு எதை தூக்கிட்டு போறாரு? சிலுவையை தூக்கிட்டு போனா இந்த சிலுவை அப்பப்ப வேற என்ன செய்து கீழே சொல்லுங்க. தெய்வத்துடைய சித்தத்தை செய்யும் போது அப்பப்ப என்ன வருது நமக்கு? சோர்வு. அந்த சிலுவை லைட்டா அப்படி கீழே விழுது, திருப்பி தூக்கணும், கீழே விழுது. தேவ அன்பு, ஐயோ ஆண்டவரே கஷ்டமா இருக்கு, எல்லாம் இருக்கு சார். எது வரைக்கும் சொல்றேன்? எது வரைக்கும்னா, சிலுவையில ஏறுற வரைக்கும் தான். சிலுவையில ஏறின உடனே இயேசு சிலுவையை பிடிக்கல, சிலுவை இயேசுவை பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. ஐயா உங்க சித்தம் செய்யணும்யா, உங்க சித்தம் செய்யணும்யா, உங்க சித்தம் செய்யணும்யான்னு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆளு ஒரு டைம் பீரியட் வரைக்கும் சோறுவாரி எந்திரிப்பாரு. ஆனாலும் மனசுக்குள்ள ஆண்டவரே உடைய சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணும், சித்தம் போய்கிட்டே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு நாள் வச்சு என்ன சொல்லுவார்னா, இங்க பாரு மகன், இவ்வளவு நாள் உன் ஆசைய, உன் வாஞ்சைய, உன் விருப்பத்தை, என் சித்தத்தை செய்யணும்னு நினைச்ச காரியத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இனிமே நீ இல்ல மகனே என்னை அன்பு கூறுறது, என் அன்பு உன்னை மூடட்டும். சார், இப்ப இந்த கையை தானா எந்த வேலையா செய்யட்டும்னா முடிய மாட்டேங்குது. ஏன்? சிலுவை பிடிச்சிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவை பிடிச்சிருக்கு. இந்த கால் ஏதாவது வேற ஏதாவது இடத்துக்கு போலான்னு நினைக்கும் போது இந்த கால் என்ன செய்ய மாட்டேங்குது? இப்ப
நகல மாட்டேங்குது சார். ஏன்? கர்த்தருடைய அன்பு நெருக்கி. எப்ப தெரியுமா? பசி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தயவு செஞ்சுங்க உங்களுக்கு அந்த பசி உண்டாவதாக. உங்களுடைய மாம்ச பசி குறைந்து இந்த பசி உயரட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறதற்கான ஒரே வழி, நான் என்ன சொன்னாலும் என் புள்ள செய்வான். சார், இந்த பேரை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், வேற யார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? வா, அப்படியே இருந்துச்சு இல்லைங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். மனசார சொல்லுங்க, சித்தம் செய்யணுயா, சித்தம் செய்யணுயா, அப்படி சித்தம் செய்யணுயா, அப்படி சித்தம் செய்யணுயா. நல்ல ஜபிக்கிற பிள்ளைங்க, கேட்கிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல கேளுங்க பார்க்கலாம். ஐயா, உங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களா எங்களை மாற்றும். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. 2 கரத்தை உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ இயேசுவே ராஜா, இயேசுவே என் தேவன், இயேசு எங்கள் மீட்பரே, இயேசு. உண்மையா கூப்பிடுற பிள்ளைங்க இன்னும் ஒரு முறை கூட, ஓ இயேசு ரகதரியாந்தரா, ஐயா இயேசு. நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறதற்கு கர்த்தர் பலன் தாரும். ஓ மீட்பர் இயேசுவே, நீரே என் தஞ்சம், நீரே நீரே என் ரட்சகர், எல்லாம் நீங்கதான். நீரே ராஜா. இன்னும் ஒரு முறை கூட, ஓ நீரே என் தஞ்சம் இயேசுவே, நீரே ஹalleluya, நீரே என் ரட்சகர். ஓ நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும். என்ன நடந்தாலும் ஐயா, நான் உங்களையே நேசிப்பேன், உங்களுக்காகவே வாழுவேன். சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படியே சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஹalleluya, ஆராதனை ஸ்ரகதரியாந்தரா,
எல்ரோயி 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 என்னை கண்டீரே. கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை அப்பா. கல்லு எங்களுக்குள்ளே ஜீவன் தந்தவரே சொல்லுங்க. உம்மை அன்றி அணுவேது அசையாதையா. உம்மை அன்றி அணுவேது அசையா ஐயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி உம் துணையின்றி உயிர் வாழ உங்க சித்தம் செய்யறதுக்கு உங்க துணையின்றி உயிர் வாழ செய்யாதையா. நீரின்றி வாழ்வேது ஓகும் நினைவின்றி மகிழ்வேது இயேசுவே. நீரின்றி வாழ்வேது அப்பா உங்க நினைவின்றி கல்லுக்குள் தேரைய ஒரே ஒரு முறை கல்லுக்குள் தேரையை விசுவாசத்தோட கேளுங்க. எங்களுக்குள்ளேயும் அந்த ஜீவனை வைத்திருக்கிறவரே அந்த ஜீவன் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறவரே. கல்லுக்குள் தேரையை அதற்குள்ளும் உண்மையா விட்டு கொடுத்து சொல்லுங்க பாருங்க. உம்மை அன்றி அணுவேது இல்லையா. உம்மை அன்றி அணுவேது ராஜா. உங்க துணையின்றி உயிர் வாழ உங்க துணையின்றி உயிர் வாழ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.